ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன். முழு மீட்சியற்ற மோதலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன் ஏ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் ஆர் கம்ப்ளீட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், தி ஆப்ஜெக்ட் ஸ்டிக் டுகெதர் permanently after collision such that they move with common velocity. முழு மீட்சியற்ற மோதலில் பொருள் மோதலுக்கு பிறகு ஒரு பொதுவான திசையத்தில் இயங்கும் வகையில் ஒன்றன் ஒன்று நிரந்தரமாக ஒட்டிக்கொள்கிறது. Let the two bodies with masses m1 and m2 move with initial velocity u1 and u2 respectively before collision. அதாவது m1 மற்றும் m2 நிறை கொண்ட இரு பொருள் மோதலுக்கு முன் முறையே u1 மற்றும் u2 என்ற தொடக்க திசை வேகங்களுடன் இயங்குவதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் போத் தி ஆப்ஜெக்ட் மூவ் டுகெதர் வித் ஏ காமன் வெலாசிட்டி v சவுண்ட் ஃபிகர். அதாவது முழு மீட்சற்ற மோதலுக்கு பிறகு பொருள் v என்ற பொதுவான திசைவேகத்துடன் ஒன்றாக இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் தி லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ் டூரிங் கொலிஷன், மோதலின் போது நேர்கோட்டு உந்தம் மாற்றப்படாமல் உள்ளதால் நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தோமா, ரெண்டு ஆப்ஜெக்ட், ஒரு காரு ஒரு ட்ராக் எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இனிஷியல் வெலாசிட்டி ரெண்டும் டிஃப்ரெண்டான இனிஷியல் வெலாசிட்டியில் வருது. இப்போ ரெண்டும் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோமா ரெண்டும் சேம் வெலாசிட்டி, அது v அப்படிங்கிற காமன் வெலாசிட்டியில் மூவ் ஆகி போகுது அப்படின்னு சொல்கிறோம். அதான் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சின்ஸ் தி லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ் டூரிங் கொலிஷன், நமக்கு ஆல்ரெடி தெரியும் மோதலின் போது நேர்கோட்டு உந்தம் மாற்றப்படாமல் இருக்கும். இப்போ m1 u1 ப்ளஸ் m2 u2 ஈக்குவல் டு m1 v ப்ளஸ் m2 v இருக்கும். ரெண்டுக்குமே v காமனாக காமன் எடுத்துட்டோமா m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி லீனியர் மொமெண்டம், அதேபோல் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி, நமக்கு ஃபைனல் லீனியர் மொமெண்டம் நமக்கு என்னென்னு தெரியும். அதான் மாஸ், ஃபஸ்ட்டு மாஸ் எடுத்துக்கிறோம் m1, செகண்ட் மாஸ் m2, இனிஷியல் வெலாசிட்டி u1, இதுக்கு m2க்கு u2, ஃபைனல் வெலாசிட்டி v, இதுக்கு vன்னு சொல்கிறோம். அது லீனியர் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் m1 u1, இதுக்கு m2 u2, ஃபைனல் பார்த்தோன்னா m1 v m2 v. அதே போல் டோட்டல்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ m1 u1 ப்ளஸ் m2 u2 என்ன பார்த்தோன்னா m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v அப்போ நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ தி காமன் வெலாசிட்டி கேன் பி கம்ப்யூட்டட் பை v is equal to m1 u1 ப்ளஸ் m2 u2 பை m1 ப்ளஸ் m2 அப்போ நமக்கு கிடைக்குது. இதை நமக்கு தேவையான பொதுவான காமன் வெலாசிட்டி ரெண்டுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் கொலிஷனுக்கு அப்புறம் இந்த v அப்படிங்கிற வெலாசிட்டி தான் மூவ் ஆகி போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன், முழு மீட்சியற்ற மோதலில் ஏற்படும் இயக்க ஆற்றல் இழப்பு. இன் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் தி லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி டியூரிங் கொலிஷன் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு another form of energy like sound, thermal, heat, light, etc. அதாவது முழு மீட்சியற்ற மோதலின் போது இயக்காற்றல் இழப்பானது ஒளியாற்றல், வெப்பாற்றல், ஒளியாற்றல் போன்ற வேறு வகை ஆற்றலாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது let kinetic energy I be the total kinetic energy before collision and KEF be the total kinetic energy after collision. அதை இனிஷியல் கைனடிக் எனர்ஜி பார்த்தோன்னா KEIன்னு சொல்கிறோம், ஃபைனல் பார்த்தோன்னா KEFன்னு சொல்கிறோம். அதாவது மோதலுக்கு முன் மொத்த இயக்காற்றல் KEIன்னு சொல்கிறோம், மோதலுக்கு பின் மொத்த இயக்காற்றல் KEF அப்படின்னு சொல்கிறோம். அதை இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ த டோட்டல் எனர்ஜி பிஃபோர் கொலிஷன் KEI ஈக்குவல் டு 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர். அதேபோல் டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கொலிஷன், மோதலுக்கு பின் மொத்த இயக்காற்றல் KEF ஈக்குவல் டு 1/2 m1 ப்ளஸ் m2 v ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுக்கு
வெலாசிட்டி ஒன்று தான். அதனால் ரெண்டுக்கு வி ஸ்கொயர் வந்திருக்கும். அது காமன் எடுக்கும்போது வி ஸ்கொயராக எடுத்துட்டோம். தென் தி லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி இன் லாஸ் ஆஃப் கேஇ டெல் கியூ ஈக்குவல் டு கேஇஐ மைனஸ் கேஇஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர் மைனஸ் 1/2 m1 ப்ளஸ் m2 இன்ட்டு v ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். Substituting the value of v in above equation and on simplifying expand v by using the algebra a plus b whole square equal to a square plus b square plus 2ab we get. அது சமன்பாடில் வந்து a plus b whole square பயன்படுத்த இயற்கணித சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம சுருக்கி அந்த del q வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். del q equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square close the bracket minus bracket 1/2 m1 plus m2 into v square. நம்ம ஆல்ரெடி v வேல்யூ கண்டுபிடிச்சோம். v is equal to m1 u1 plus m2 u2 by m1 plus m2. அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ நம்ம del q equal to 1/2 m1 u1 square plus 1/2 m2 u2 square minus 1/2 m1 plus m2 into m1 u1 plus m2 u2 by m1 plus m2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். இதில் டிவைடில் இருக்கக்கூடிய m1 ப்ளஸ் m2க்கும் வந்து ஸ்கொயர் காமன் வந்திருக்கும். அதை ரெண்டாக பிரித்து தரோம். பிரித்து தரும்போது நம்ம என்ன கிடைக்குன்னா del q ஈக்குவல் டு 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர் minus 1/2 m1 plus m2 into m1 u1 plus m2 u2 whole square by m1 plus m2 into m1 plus m2. மேலே கூடிய m1 plus m2 கீழே கூடிய m1 plus m2 வந்து ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு மீதி வந்து 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர் into minus 1/2 m1 u1 plus m2 u2 whole square by m1 plus m2 கிடச்சிருக்கும். இதில் 1/2 3 டைம்லேயும் இருக்குது. அதை பொதுவில் எடுத்து அப்படின்னா del q equal to 1/2 into m1 u1 square plus m2 u2 square close the bracket minus m1 square u1 square plus m2 square u2 square plus 2 m1 m2 u1 u2. ஏன்னா இது முன்னாடி இந்த டைம் வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணி மாற்றிக்கிறோம். டிவைட் பை m1 ப்ளஸ் m2. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா 1/2 m1 ப்ளஸ் m2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 u2 ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 m1 m2 u1 u2 பை m1 ப்ளஸ் m2. அதெல்லாம் இந்த டிவைடில் இருக்கிற m1 m2 வந்து எழுதுந்துடலாம். அதே போல் மேலே இருக்கக்கூடிய அந்த m1 ப்ளஸ் m2 வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மல்டிபிள் பண்ணி எழுதலாம். எழுதும்போது del q ஈக்குவல் டு 1/2 1/m1 ப்ளஸ் m2. இது ஃபஸ்ட்டு m1 எழுதும்போது m இங்கே ஒரு m இருக்குது. அப்போ m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் ப்ளஸ் m1 m2 u2 ஸ்கொயர் ப்ளஸ் m1 m2 u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர். அடுத்து அதே போல் செகண்ட் டைமில் மைனஸ் உள்ளோட மல்டி பண்ணலாம். இப்போ மைனஸ் m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் மைனஸ் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் மைனஸ் 2 m1 m2 u1 u2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதேபோல் அந்த டைம் தான் m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் இருக்குது. அதேபோல் இங்கே பார்த்தோன்னா மைனஸ் m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் இருக்குது. அது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அதே போல் ப்ளஸ் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயரும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் m2 ஸ்கொயரும் u2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா மீதி நமக்கு del q ஈக்குவல் டு 1/2 1/m1 ப்ளஸ் m2 இன்ட்டு m1 m2 u2 ஸ்கொயர் மைனஸ் 2 m1 m2 u1 u2 ப்ளஸ் m1 m2 u1 ஸ்கொயர் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் உள்ளக்கிற ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 3 டைம்லையும் பார்த்தோன்னா m1 m2 இருக்குது. அதை பொதுவாக எடுக்கலாம். அப்போ எடுத்தோன்னா del q ஈக்குவல் டு 1/2
1 by m1 plus m2 into m1 m2 பொதுவாக எடுத்துட்டோமா ஃபஸ்ட் டைமில் u2 ஸ்கொயர் செகண்டில் minus 2 u1 u2 ப்ளஸ் u1 ஸ்கொயர் வந்துருக்கும். இதை வந்து கொஞ்சம் அப்படியே நமக்கு தேவை மாற்றி எழுதணும் அப்படின்னா அதே போல் இந்த m1 m2 வந்து எழுதணுமா del q is equal to m1 m2 by 2 m1 plus m2 into u2 ஸ்கொயர் மைனஸ் 2 u1 u2 ப்ளஸ் u1 ஸ்கொயர் அப்போ நமக்கு கிடைக்குது. அதே போல் இது பார்த்தோன்னா நமக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது del q is equal to m1 m2 by 2 m1 plus m2ன்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் நமக்கு u1 மைனஸ் u2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அப்போ del q is equal to 1 by 2 m1 m2 by m1 plus m2 into u1 minus u2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. இதை வந்து லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி del q is equal to 1 by 2 m1 m2 by m1 plus m2 into u1 minus u2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. கோஎபிசியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் மீட்சி அளிப்பு குணகம். சப்போஸ் we drop a rubber ball and a plastic ball on the same floor. ஒரு ரப்பர் பந்து மற்றும் ஒரு பிளாஸ்டிக் பந்து இரண்டையும் ஒரே தளத்தில் விழச் செய்வதாக கருதுகிறோம். தி ரப்பர் பால் will bounce back higher than the plastic ball. ரப்பர் பந்தானது பிளாஸ்டிக் பந்தை விட அதிக உயரத்துக்கு வந்து மேலெழும்புது. This is because the loss of kinetic energy for a elastic ball is much lesser than the loss of kinetic energy for a plastic ball. என்ன காரணம்? ஒரு மீட்சி பண்புள்ள ரப்பர் பந்திற்கு இயக்க ஆற்றலின் இழப்பு வந்து பிளாஸ்டிக் பந்திற்கான இழப்புகளை விட வந்து மிக குறைவு அப்படின்னு சொல்கிறோம். The amount of kinetic energy after the collision of two bodies in general can be measured through a dimensionless number called coefficient of restitution COR அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொதுவாக மோதலுக்கு பிறகு இரு பொருளின் இயக்காற்றல் மதிப்பினை மீட்சியளிப்பு குணகம் எனப்படும் ஒரு பரிமாணமற்ற எண் மூலம் வந்து நம்ம அளந்தறிய முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து COR கோஎபிசியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய டெஃபினிஷன் பார்த்தோமா, இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of velocity of a separation relative velocity after collision to the velocity of approach relative velocity before collision. அது மோதலுக்கு பின் உள்ள விலகு திசைவேகத்துக்கும் மோதலுக்கு முன் உள்ள நெருங்கும் திசைவேகத்துக்கும் இடையே உள்ள விகிதம் தான் பார்த்தோன்னா மீட்சியளிப்பு குணகம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் வந்து கோஎபிசியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதனுடைய சிம்பிள் பார்த்தோம்னா ஸ்மால் இ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இஸ் ஈக்குவல் டு velocity of separation after collision by velocity of approach before collision v2 minus v1 by u1 minus u2 ன்னு சொல்கிறோம். In a elastic collision we have obtained the velocity of separation is equal to the velocity of approaches ன்னு சொல்கிறோம். அதாவது is equal to விலகு திசைவேகம் மோதலுக்கு பின் நெருங்கு திசைவேகம் மோதலுக்கு இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறதா வந்து ன்னு சொல்கிறோம். இப்போ v2 minus v1 by u1 minus u2 நினச்சிது. அதே போல் மீட்சி மோதலில் விலகு திசைவேகமானது நெருங்கும் திசைவேகத்துக்கு சமம் என கிடைக்க பெற்றோம். அப்போ u1 minus u2 equal to v2 minus v1 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரேஸ் எழுதும் போது v2 minus v1 by u1 minus u2 is equal to 1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன் வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். This implies that coefficient of restitution for elastic collision is equal to 1. அப்போ மீட்சி மோதலுக்கு மீட்சியளிப்பு குணகம் ங்கிறது 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Physically it means that there is no kinetic energy loss after collision. So the body bounces back with the same kinetic energy which is usually called a perfect elastic. அது மோதலுக்கு பிறகு இயக்காற்றலின் இழப்பு ஏதுமில்லை என்பதே இதன் பொருள்.
எனவே பொருளானது அதே இயக்க ஆற்றலுடன் மேலெழும்புகிறது. இது வந்து வழக்கமாக முழு மீட்சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். In any real collision of problems, there will be some kinetic energy loss to the collision, which means is not always equal to unity. அதாவது எவ்வித உண்மையான மோதல் நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா மோதலினால் இயக்க ஆற்றலில் ஏதாவது இழப்பு வந்து கண்டிப்பாக ஏற்படும் சொல்லுவாங்க. இன் எனி ரியல் கொலிஷன் ப்ராப்ளம்ஸ் தேர் வில் பி சம் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி டு கொலிஷன் விச் மீன்ஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு யூனிட்டி. ஒன்றுக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது. இன் தி ஃபால் இஸ் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக், இட் வில் நெவர் பவுன்ஸ் பேக் and therefore their separation of velocity is zero after the collision. இது ஒன்னோட குறைவுன்னு சொல்லலாம். முழுமையான பிளாஸ்டிக் பந்தாக இருந்தால் அது மீண்டும் மேலெழும்பாது. ஆகையால் மோதலுக்கு பிறகு அவற்றின் விலகு திசையும் சுழி அப்படின்னு சொல்லும். அப்போ ஜீரோவாக இருக்கும். ஹென்ஸ் தி வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ அந்த இடத்துல மீட்சியெழுப்பு கொடுக்குற மதிப்பு பார்த்தோமா ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஜெனரல் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார் மெட்டீரியல் லைஸ் பிட்வீன் 0 < E < இருக்கும். பொதுவாக ஒரு பொருளின் மீட்சியெழுப்பு குணகம் பார்த்தீங்கன்னா 0 < E < என இருக்கும். அதாவது ஈடிய மதிப்பு வந்து 1ஓட கம்மியாக இருக்கும், 0ஓட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.